நமக்காக நம்ம தலைவர் பிரச்சாரம் பண்ண வரலையே அப்படின்னு சோர்வடையாமல் தேர்தல் களத்தில் தலைவரோட பொம்மையை வச்சு பிரச்சாரம் பண்ண ஒரு வேட்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் ஆனதும் சட்டமன்றத்துக்கு போய் முதல் கூட்டத்தொடர்லேயே என்ன பண்ணார் அப்படின்னா தூங்கினார். அந்த தூக்கத்திலேருந்து எழுந்து தன்னோட தொகுதிக்கு வந்த அவர் தொகுதியில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய குப்பைக்கிடங்க இன்னொரு குவாரியில் போய் மொத்தமாக கொட்டிட்டா இந்த குப்பைக்கிடங்கு பிரச்சனை சரியாயிரும் அப்படின்னு சொல்லி தன்னை ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலராக உயர்த்திக்கிட்டார். அது சம்மந்தமான வீடியோவை ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். தாவேக்காவை சேர்ந்த அந்த சட்டமன்ற உறுப்பினர் தொடர்பாக இப்போ ஒரு ஆடியோ லீக் ஆயிருக்கு. அந்த ஆடியோவை கேட்டுடலாமா? என் நம்பர் வந்துட்டு இல்லையா? அண்ணே இல்லண்ணே, அண்ணே நம்பர் இல்லைங்களே, சாரிண்ணே. அப்படியா? ஆமாண்ணே, உண்மையாவே இருக்காது அவன்கிட்ட. அண்ணே நிறைய நாள் பேசியிருக்கோம், நீங்க தான். ஏய் நான் சொல்றேன் கேள்றா, நீ பாரா ரொம்ப நல்லா பேசினியா, உன்னை பாராட்டலாம் தான் கூப்பிட்டேன். அண்ணே பாராட்டி உனக்கு சால்வ் போடலாம், அதான் வா இங்க ஆபீஸ்ல இருக்க, வா உனக்கு சால்வ் போடணும், அதுக்காக தான் கூப்பிடுறீங்க. அண்ணே ஏன்னா சால்வ் போட்டுக்கிட்டு வீட்டுக்கு அண்ணே வீட்டுக்கு வந்ததுக்கு வேணாங்கிறீங்க, அப்புறம் ஏன்னா ஏய் வாடா வாயில வேற புண்டாமன, வாடா இங்க புண்டாமன வாடா. கெட்ட வார்த்தை பேசுறீங்க. நீ பண்ண பிராடு தரம்புறம் ஊரே ஏமாத்தி 8 கோடி ரூபாய் ஏமாத்தி பிராடு தரப்ப 3 மாசம் ஒளிஞ்சிருந்துட்டு நான் எங்க ஒளிஞ்சிருந்தேன்? பாதுகாப்பாடா அண்ணே நீங்க கெட்ட வார்த்தை பேசாதீங்க. அண்ணே கெட்ட வார்த்தை பேசுங்க, நீங்க கெட்ட வார்த்தை பேசாதீங்க. போலீஸ் வந்து தலைவர் அண்ணே விஜய் அண்ணன்ட்ட, நான் விஜய் அண்ணன்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். நீங்க வாடா, நீ மரியாதையா பேசுற, நீ வந்து கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு நீ எம்எல்ஏவா இருக்கலாம். விஜய் அண்ணனுக்காக தான் ஓட்டு போட்டாங்க. தாவேக்கா ஆட்சியில தான் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு கிடக்குதுன்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தாவேக்கா சட்டமன்ற உறுப்பினர்களாலேயே சட்டம் ஒழுங்கு சீர்கடும் நிலைமை உருவாகும் அப்படிங்கிறத இந்த ஆடியோ மூலமா நான் உணர்ந்து கொள்ள வேண்டியதா இருக்கு.